Hi, welcome to Cheeka guys. It's obviously match day live with me, Aniruddha Srikanth. I obviously have Krishnamachari Srikanth with me. We're going to be talking about yesterday's game, a little RCB pulling off a very fine victory against Mumbai Indians. Went to the super over, the second super over of this IPL. And obviously, we're also going to be talking about today's match, the Delhi Capitals versus SRH, and also we'll be getting into fantasy picks. First of all, welcome Cheeka, and good call yesterday. RCB winning yesterday. It was a very surprise victory, but what a match again. What a match again. Sama match. Enna prediction correct about RCB win நீ ஒத்துக்கல நீ ஹிட்மேன் அப்படி கிட்டனா ஒத்துக்கற பாரு கடைசி நீ தான் சொன்ன சூப்பர் ஓவரோ இல்லையோ டெஃபினட்டா RCB வந்து செம பிளானிங் பண்ணாங்கப்பா. எஸ் டியர் வியூவர்ஸ், நான் ஃபின்ச் எடுக்க கூடாதுன்னு சொன்னேன். நேதிக்கு சுத்தி மாட்டிக்கிச்சு. Fair enough. Good point, but that's okay. ஃபின்ச் அடிச்சிட்டா. But what has happened was a start கொடுத்தாங்க தெரியுமா? I like the Padikal. Of course, அங்க பாக்குறீங்க ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க இவர் காணா நம்ம இவன் பிஞ்ச் எடுக்க கூடாதுன்னு பிஞ்ச் அடிச்சானே. பட் பிஞ்ச் வந்து ஒரு இதோட தான் போனா ஒரு என்னன்னா போயிட்டு ஐ திங்க் அவன் கிரீன் சிக்னல் கொடுத்துறான்னு நினைக்கிறேன். நீ போயிட்டு சுத்துமா ஏன்னா ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல இந்த பவர் பிளே எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணலான்னு போயிட்டு சுத்து அடி நச்சா எட்ஜ் டாப் எட்ஜ் மிடில். எஸ், he rattled the bowling. Yeah, definitely. I mean, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதான் சொல்லினே இருக்கேன். ஃபின்ச் வந்து ஆடியே ஆனோம். ஃபின்ச் அந்த மாதிரி டைப் ஆஃப் பிளேயர். யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் சும்மா மூஞ்சிய சிரிக்காது எல்லாத்துக்கும். Cheeka, let me tell you this. Okay, let me really tell you. Okay, என்ன is a player like you. Okay, you cannot expect him to score 7 out of 10 matches. He will score you 3 to 4 out of 10 matches. ஆனா அந்த 3 to 4 matchesல he will win. I give it to you. Leave it. No, I agreed yesterday. நான் டீம்ல கடைசி 11ல போட்டல. பட் இங்க பாரு, இதுதான் இவன் தான் இம்பார்ட்டன்ட் பாய். ABD பா. இவன் தான் ஆக்சுவலா கண்ட்ரோல் பண்ண இன்னிங்ஸ். But of course, I have really thanked Padikal also because I was so impressed by Padikal's what you call maturity. அவன் சொன்னா பாத்தியா ஸ்பீச்ல கூட, நான் இந்த மாதிரி இது ஒண்ணே கங்காஸ் Cheeka prediction. Thank you கார்த்திக். RCB வின் பண்ணா கரெக்ட்டா சொன்னேன். Get over the bowling as Zampa கரெக்ட்டா சொன்னப்பா. இன்ஃபேக்ட் நானும் அணி அந்த பாயிண்ட் வந்திருப்போம். ஒரு 17 வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற நீ? Yeah, Cheeka, before all these questions, I mean, let us first talk about Devdutt Padikal, Cheeka. I mean, I think for a guy, for a youngster just playing his third match, he realized that, Aaron Finch is going gung-ho. He has the green signal. All I have to do is just stick around, take my time, let me get set. And when Finch got out, and even after that, Kohli was struggling a little. And once Kohli got out, he took over. Initially, even when AB De Villiers came into the crease, actually, நீங்க பாத்தீங்கன்னா Devdutt Padikal தான் actually first, he was the aggressor. That gave ABD that little bit over 5 to 6 balls time for him to get set. And then it was obviously the AB show. Sorry. வசந்த் சார், நீ சொன்ன மாதிரி என்னப்பா ரிட்டையர் ஆன மாதிரி தெரியல எனக்கு. ஐ மீன் என்ன வேணா பாட்டி இருக்கு, அந்த மாதிரி டேலண்ட் இருக்கு வசந்த் வாசுதேவன் ABD பத்தி. பட் அனி சொன்ன மாதிரி பலிக்கல் எனக்கு பிடிச்சது. ஒரு ஷார்ட் பால் பேக் ஃபுட் ஸ்ட்ரைட் சிக்ஸ் அடிச்சா பாத்தியா ஒரு ஃபாஸ்ட் பவுலர். பேக் ஃபுட்ல ஸ்ட்ரைட் சிக்ஸ் அடிக்கிறான். பெரிய கிரவுண்ட் மறக்காதீங்க, துபாய் வந்து பயங்கர பெரிய கிரவுண்ட். சோ தட் மீன்ஸ் அவனுக்கு அவ்வளவு டைம் இருக்குன்னு அர்த்தம். ஷார்ட் பால பேக் ஃபுட் போய் தூக்கி ஸ்ட்ரைட் சிக்ஸ் அடிக்கிறதுனா சைஸ் ஸ்கிரீன்ல ஐயோ அது ஜோக்கே கிடையாது. மறக்காதீங்க, இம்பாசிபிள். இங்க மிடில் மேல ஈஸியா அடிச்சிடலாம், கவுஸ் மேல திக்கி அடிச்சிடலாம், இந்த ஸ்பிட் அடிக்கலாம். பட் படிக்கல் எனக்கு என்ன பிடிச்சுன்னா ஒரு மெச்சூரிட்டி. அவன் டேபிடி வந்து செட்டில் ஆகிற வரைக்கும் இவன் தான் ஒரு ஸ்டார்ட் கொடுத்தான், ரொட்டேட் பண்ணி ஸ்ட்ரைக்கர். அண்ட் அட் ஒன் பாயிண்ட் அவன் படிக்கலோட ரன் ரேட் பண்ண பியூட்டிஃபுல்லா பேஸ் பண்ணான். எக்ஸாக்ட் வேர்ட் இஸ் ஹவு டிட் ஹி பேஸ்? பிரில்லியன்ட், ஃபேண்டாஸ்டிக் படிக்கல். சூப்பர்ரா மச்சான் நீனு. Prakash, it's too early to say whether RCB will qualify for the playoffs because there are a lot of teams that are looking pretty decent out there. Obviously, you have Mumbai Indians, you have Delhi Capitals there. RCB have 1-2 now, and they are definitely looking well. But don't forget, even Rajasthan Royals and Kings 11 Punjab are playing very good cricket along with KKR. It'll be a really good fight. Prakash Aniruddha, RCB ஒரு மாதிரி டீமை ஃபார்ம் பண்ணி வராங்க ஸ்லோவா. மறக்காத நீனு ஒரு பியூட்டிஃபுல்லா பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. எஸ்டே வெல்டாண்டா விராட், சூப்பர் மச்சான் நீனு. கரெக்டா பேலன்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஈவன் டுபே whom I didn't have so much confidence, நேத்து பேட்டிங்ல ஏதோ அடிச்சிட்டான். பரவாயில்ல, ஃபைன், ஐ அக்ரி வித் யூ. மேபி இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுவாங்க டீமை டிபெண்டிங் ஆன் ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ். நீ சொல்ல தெரியுமா நீ டியர் வியூவர்ஸ், மேபி ஒரு மேட்ச் மொயின் அலி வரலாம், எந்த மேட்ச் வருவான்னு தெரியாது. பட் டெஃபினட்டா எஸ், ஜாம்பாவும் அவங்க ஷஹெல்லாம் நல்லா போலிங் போட்டாங்க.
எஸ் இட் வாஸ் சூப்பர் ஃபைட் பேக். என்னப்பா வியூவர்ஸ், எனக்கு என்ன புரியலன்னா, ஒரு சேஸ் பண்ணது இந்தியன்ஸ் சேஸ் இருக்கு, என்னது லாஸ்ட் 5 hours 18 runs ஓவர்லாம் ஒரு அசால்ட் அடிக்கிறாங்க. இது மாதிரி பார்த்தனா பயமா இருக்கு. அந்த இந்த மேட்ச் 280 ஒரு ஓவர்ல கலக்கிட்டு போறாங்க. லாஸ்ட் 4-5 hours-ன்றது எவ்வளவு ரன்ஸ் வெச்சுக்குன்னு தெரிய மாட்டேன்றது. Definitely, I mean, நான் இது லாஸ்ட் நேத்திக்கே சொன்னேன், இன்னைக்கும் திருப்பி சொல்றேன். The standard of cricket, the way these batsmen are playing these days, it's unbelievable. The standard of fielding, okay, நேத்திக்கு கரெக்ட், டெஃபினட்டா ஒரு 2-3 கேட்ச் விட்டாங்க RCB, maybe that would have changed. Pollardோட கேட்ச் அந்த பவுண்டரி லைன்ல எடுத்ததுனா it could have probably changed. But in general, the standard of cricket has been pretty sensational. And let's not forget this guy Ishan Kishan. He came in instead of Saurabh Tiwari, who was probably injured. He probably wouldn't have gotten a chance if Saurabh Tiwari was fully fit. ஆனா அவங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த், ஒரு பெஞ்ச் பிளேயர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணனா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஐயோ, இந்த இஷான் கிஷன் அடிச்சது இருக்கே, இது பேர் மரணடி. இது பேர் மரணடி சமசாத்தல். ஒரு சின்ன பையன் திடீர்னு ஒரு ஸ்டாண்ட் பையா உள்ள வரான். பட் அவனும் மாட்டிக்கிச்சு கைட்னா என்ன தெரியுமா, அவனு எப்படி பியூட்டிஃபுல்லா பேஸ் பண்ண பாருப்பா. ஒரு சைடுல விக்கெட்ஸ் லூஸ் பண்ணி மறக்காதீங்க, அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு சைடுல யூ ஆர் லூசிங் விக்கெட்ஸ், பட் ஸ்டில் when everybody ஒரு ஸ்டேஜ் பார்த்தா ட்ரெஸ்ஸிங் ரூம் மூஞ்சிலாம் காமி போய் பண்ணா எல்லாரும் டவுனா இருந்தாங்க எல்லாரும். ஆனா ஒயினர் வச்சோட அடிக்க ஆரம்பிச்சுட்டு திடீர்னு ஒரு ஸ்பார்க் கொடுத்து ஒரு ஹோப் கொடுத்தான் பாத்தீங்க, ஆல்மோஸ்ட் வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. அமேசிங் இஷான் கிஷன். இஷான் ஏய் மச்சான், நீத்த குள்ளமா இருந்தா கூட சரி, கில்லாடியா ஆடுறான் மச்சான் அந்த இஷான். கிங்கினி பட்டா கில்லாடி பேட்ஸ்மேன். Ishwar Ramesh will definitely get into that. We are going to be talking about it definitely. Ishan Kishan not coming into the Super Over. Before that, before Cheeka, before we answer this question, let's talk a little about, Mumbai Indians chase. Definitely initially அவங்க early wickets விட்டாங்க. டக்கு விக்கெட் சுட்டின சூரியகுமார் யாதவ் அவுட், ரோஹித் சர்மா அவுட், குவிண்டன் டிகாக் அவுட், ஹர்திக் பாண்டியா வந்து கொஞ்சம் இம்பட்டஸ் கொடுக்க வந்தாரு, அவரும் கொஞ்சம் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு. ஆனா இந்த இஷான் கிஷான் நான் சொல்லினே இருப்பேன், நீங்க சொன்ன மாதிரி Pollard against RCB, he has always done well against RCB, and yesterday he showed why Mumbai Indians have had so much of faith in him for the last 10 years. He definitely Pollard நீ சொன்ன மாதிரி பட்டா பாக்கியம் படாட்டி இல்ல கேம், நேதி பட்டா பாக்கியம். அவன் இதே மாதிரிதான், பிஞ்ச் மாதிரிதான், ஒரு 10 இன்னிங்ஸ்ல 3 இன்னிங்ஸ் அடிப்பான், 3 இன்னிங்ஸ் வின் பண்ணி கொடுத்துருவான். Pollard நேதி பொளச்சல் பொளந்துட்டான் போட்டு. இது பேர் தான் பொளக்கிறதுன்னு பேரு. பேட்டிங்ல பொளக்கிறதுன்னு வாங்கினா ஜஸ்ட் கேரிங் த bowling apart வாங்கினா, நேதி Pollard பண்ணா கேரிங் த bowling apart. இது எப்படின்னா இது ஒரு இன்டிமிடேட்டிங் பேட்டிங். அதுதான் அவங்க Pollard வச்சிருக்காங்க. தே நோ கன்சிஸ்டன்சி இருக்காது. அணி முன்னாடி பிட்ச் பத்தி சொல்ற மாதிரி எப்படி பிட்ச் அவங்களுக்கோ இவங்களுக்கு Pollardன்றவன் மாட்டிக்கிச்சு. பட்டா பாக்கியம் படாட்டி இல்லைங்க, பட்டா பாக்கியம்னா பாக்கியம்னா கிடையாது, ட்ரிபிள் பாக்கியம் இது. This was just from a cricketing point of view. I mean, you have been a captain. When Pollard came into bat, Virat Kohli surprisingly went in for the 2 fast bowlers to bowl him. Maybe he should have finished Chahal and Zampa at that time itself. Initially, and Pollard come in, ஒரு ஸ்லிப் வச்சு ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிரஷர் போட்டுருந்தா அப்பவே மேட்சை முடிச்சிருக்கலாமே. கரெக்டா நீ சொல்றது இஃப்ஸ் அண்ட் பட்ஸ். ஆஃப் கோர்ஸ் போஸ்ட் மேட்ச் ஹைண்ட்சைட்ல நம்ம நிறைய பேசலாம். நீ சொன்னது ரைட். மேபி 15 ஓவர் ஸ்பின்னர்ஸ் முடிச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் மீடியம் பேசஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் தென் லீவ் இட், கான் இஸ் கான், ஆனது ஆயாச்சு. பட் டியர் வியூவர்ஸ், இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம ஒரு வாஷிங்டன் சுந்தர். நேற்றுக்கு அணி கடைசியில பார்த்தோம்னா ரொம்ப நாள் கழிச்சு பவர் பிளேயர் வாஷிங்டன் ஓப்பனிங் போலிங். என்ன போலிங் அனாலிசிஸ் ஆக்சுவலா எனக்கு கேட்டீங்கன்னா உண்மையை சொல்ல மாட்டேன் வியூவர்ஸ், வாஷிங்டன் சுந்தருக்கு மேபி அவனுக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு ஷேர் பண்ணிருக்கலாம் அவனு ஏபிடி. ஏன்னா 4 overs 12 runs மறக்காத. அந்த பவர் பிளேல அந்த பிரஷர் கொடுத்ததுனாலதான் ஆர்பிஐ மும்பை இந்தியன்ஸ் பேக் ஃபுட்ல போனா. டேய் வாஷிங்டன் மச்சான் நீ செமையா போலிங் போட்டா. பேக் டு தி ஓல்ட் வாஷிங்டன் சுந்தர். No, I've always felt this, Cheeka, right from the last 2 years. I mean, he's always developed as a cricketer. I see him in very close quarters. எனக்கு என்னன்னா இவ்வளவு நாளா வந்து கோலி வந்து அவர் மேல வந்து கொஞ்சம் ட்ரஸ்ட் இல்லன்னு தான் தோணுச்சு. Yesterday surprisingly he trusted Washi, he used him, he got the big wicket of Rohit Sharma, he tied down Quinton de Kock, he tied down Suryakumar Yadav, he tied down Ishan Kishan. They couldn't get him away. It was also the ideal foil because 2 left-handers were playing. But even then, new ball la podumbodu first Rohit Sharma da aadindar, and we all know about Rohit Sharma wicket edutha. Exactly. Rohit Sharma wicket edutha. adha party bat solra mari சூப்பரா போட்டான் பவர்ல.
இதுதான் விராட் வந்து பண்ண போறான். வாஷிங்டன் சுந்தர் நிஜமா நீ சொன்ன மாதிரி வாஷ்ட் அவே தி மும்பை இந்தியன்ஸ் பா. அண்டர் யூட்டிலைஸ் பை விராட் கோலி. பட் அனி நீ சொல்லியிருந்த முன்னாடியே போன மேட்ச் ஷோல கூட சொல்லியிருந்த நீ அவன் இன்னும் இந்த பாப் பிளேயர் போட்டா நல்லா இருக்கும், ஏன்னா அவன் கூட அவன் எம்ஆர்எஃப் ஆடுறான், உன்னோட கிளப் கிரிக்கெட் ஆடுறான் அப்படின்னு நீ சொல்லியிருந்த. சரவணன் லக்ஷ்மன் ஐ திங்க் நேருக்கு வாஷிங்டன் சுந்தர் வாஸ் தி ஓல்ட் வாஷிங்டன் சுந்தர். ஏன்னா நீ மறக்காதீங்க வாஷிங்டன் சுந்தர் கேம் டு ஃபேம் எப்படி அவன் இந்தியா ஆடினா ஒரு 3 years பேக் வந்து புனே வாரியர்ஸ் ஆடிச்சு. அவன் இதுக்கு ஓப்பனிங் போலிங் போட்டா பெஸ்ட் பவர் பிளே ரெக்கார்ட் இருந்தது அவன்கிட்ட. என்னதான் அது 4 overs, அது மும்பை மாதிரி பேட்டிங் லைனப் வச்சுட்டு 4 overs just 12 runs, சூப்பர். அந்த உடானன்ற பையன் சாய்க்கிறன் frankly speaking quite impressive, honestly speaking. அவனும் நல்லா போட்டான். அங்க washed away the MI in the super power playனா perfect, சூப்பரா போட்டான் power playனா. அந்த power playல when you strangle a team, Marga and viewers, the exact word is choking அப்படினுவாங்க இங்கிலீஷ்ல. when you start choking the batsman, that's when the batsmen start doing mistakes. அங்கதான் பாத்தீங்கன்னா திடீர்னு சுத்தினா நேரா விராட் ஒரு ஷார்ட் பால் நினைச்சா போட்டா நேரா முக்கு மேல போய் டீப் மிட்ல ரோஹித் சர்மா அவுட். சோ T20 கிரிக்கெட், ஒன் டே கிரிக்கெட்னா வியூவர்ஸ் மறக்காதீங்க, யாரா bowlers யாராவது மேட்ச் எல்லாம் பாக்குறீங்கன்னா, if somebody is watching the match, always choke the batsman, make it difficult. அவனே சுத்தி அவுட் ஆயிடுவான். நேத்து அதான் ஆச்சு. Yeah, definitely. I mean, இது எல்லாமே பார்த்தோம் அந்த டைம்ல. Actually 5 overs 80 to win, 4 overs 80 to win, 15 runs an over, 20 runs an over. துண்டா அடிச்சிட்டாங்க. I mean, they chased it down perfectly, over to over, 2 6 3 6. I mean, we don't have to talk too much about it. It was something extraordinary. The last over, I mean, 2 balls 5 to win. Unlucky for Ishan Kishan to get out at that particular time, but still to tie the match itself, it was superb. It was probably the last 2 days has probably been 2 of the best games in IPL for a long time. But Cheeka, as a cricket, from a cricket point of view, on the super over in pomodilla, the bowlers did not try anything. Be it Jasprit Bumrah, be it Navdeep Saini, it was 2 simple deliveries. One Yorker, illa bouncer. Yorker easier solilani. நம்ம இங்க உட்காந்து வீட்டுல உட்காந்து சொல்லலாம், ஒன்னு யாக்கர் பண்ணிட்டுதான், ஒன்னு பவுன்சர் பண்ணிட்டுதான். மறக்காதீங்க வியூவர்ஸ், ரொம்ப ஈஸியா பேசலாம், நம்ம வெளில பேசிருக்கோம். பட் புட்டிங் இட் ஆக்ஷன் இருக்குல்ல, அந்த யாக்கர்ன்றது இஸ் நாட் an easy delivery. You have to understand that. And especially super over இருந்துச்சு. வியூவர்ஸ் ஒன்னே சொல்றேன், ஞாபகத்துக்கு ஒரு மைண்ட் செட் ஆஃப் கிரிக்கெட்டர் சொல்றேன். அந்த மாதிரி மைண்ட் செட்டை படி பேட்டிங்கோ போலிங் படிச்சு வெளில பேச ஈஸியா இருக்கும். பட் தென் அந்த பால் போட very கஷ்டம். 85% of people say last day's game was one of the top 5 games they've ever seen in IPL. I agree with you completely. ஏன்னா ஒரு திருப்பி 200 சேஸ் பண்ணி இந்த மாதிரி பண்றாங்கன்னா, நம்ம சீக்கா கம்யூனிட்டி வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. 85% yes, நேத்து மேட்ச். But I would still say they've wasted his game, absolutely given up. அதுல வந்தாங்க. So last 2 games நீங்க ஈக்குவலா போத்தீங்கன்னா நம்ம சீக்கா கம்யூனிட்டி extraordinary matches. இதெல்லாம் பார்த்தா அலர்து 200 அனாவசியமா அடிக்கிறாங்க. ஐயோ, நம்ம 175 வின்னிங் டோட்டலா இப்பெல்லாம் 200 வின்னிங் டோட்டல் மாதிரி தெரியல. இப்ப இன்னைக்கு மேட்ச் டிசி வர்சஸ் இவங்க சன்ரைசர்ஸ் ஆட போறாங்களே, என்ன டோட்டல் இப்ப யாரு செட் பண்றது தெரியாது. பண்ண போறாங்களா, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. எல்லாம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காங்க எல்லாரும் இப்போ. Yeah, definitely, guys. If you have time, just subscribe to our channel, guys. We'll be doing this every day. Just yes, please. Dear viewers, I agree with Tari. Please, I just go along with it. Every day match, live match day பண்ணுவோம். Please subscribe to our channel. And the way you people ask fantastic questions, the way you give us encouragement, it gives us என்ன மாதிரி பிளேயர்லாம் ஒரு பழைய பிளேயர் கேப்டன்லாம், it gives me talk more exciting things and give you some insights on cricket. நான் சொன்ன மாதிரி ஈஸி கிடையாது சூப்பர் ஓவர்லாம் போடுறது. அந்த மாதிரி ஸ்டேஜ்ல 18 runs ஓவர் கன்சிஸ்டன்ட்டா 5 ஓவர் அடிக்கலாம், ஈஸியா கிடையாது வியூவர்ஸ். Maybe Cheeka, just on that super over, I personally thought that Ishan Kishan should have come in, the man in form. He's got 99 runs. He would have had அவனே தான் சொல்றான் he was exhausted-றாங்க. சோ நம்ம இவ்வளவு திங்க் பண்ணச்சே ஒரு பேட்டிங் சைடு யூஸ் பண்ணா யோசிக்காம இருந்தாங்க. மேபி எக்ஸாஷன் டேக்ஸ் ஓவர் ஆல்சோ. சோ அதனால நம்ம இங்க வந்து we don't know. அந்த பையனே சொல்லிருப்பானா இருக்கும், என்னால முடியலப்பா, I cannot because possibly. Yeah, I agree. நம்மள வந்து பண்ண முடியாது because இங்க சொல்லிடலாம். மேபி மயங்க காரவானிக்கு சொல்லிருப்பா, ப்ளீஸ் சான்ஸ் இல்ல பாரு. நீ சொல்றதமா விராட் கோலி I like to open ABD சொன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் உனக்கு. நாம் மணித்தர்கள் except for CSK, all teams, Indian youngsters are playing really well. Good to see the competition between them to grab a chance in the Indian team. நாம் மணித்தர்கள் மனிதர்கள் CSK க்கு மனிதர்கள்
ஐயோ நாம் மனிதர்கள் என்ன சொல்றாருன்னா கரெக்டா சொன்னீங்க. குட் டு see youngsters putting their hands up. படிக்கல், வாஷிங்டன் சுந்தர், சிவம் டூவே அந்த சைடுல, இங்க பாத்தீங்கன்னா ஈஷான் கிஷான், அன்னைக்கு பாத்தீங்கன்னா டுவெட்டியா, சஞ்சு சாம்சன். நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்ட் பாயிண்ட். ஹேவ் ஃபெய்த் இன் யங்ஸ்டர்ஸ். சின்ன பசங்க நம்பிக்கை விட்டுட்டே மச்சான் போய் கூல் கல்பட மச்சான், கவலைப்பட மாறா, நான் உன்னை பேக் பண்றேன், நான் தான் கேப்டன், நான் தான் மேனேஜர் அப்படி சொன்னா டெஃபினட்டா சூப்பர் பண்ணுவாங்க. Naveen Kumar is saying there is a lot of competition for the Indian wicketkeeper. There is Rishabh Pant, there is Ishan Kishan, there is Sanju Samson, KL Rahul. But it's good. It's a good headache to have. Obviously, right now, KL Rahul is at the top of the cherry. But all these guys are still pushing all of them. And when competition is that high, the quality of cricket will obviously improve. That is what I always feel. Talking about quality of cricket, let's talk about today's match. Sunrisers versus Cheeka pick பண்ணா இப்போது KL Rahul தான் யாருமே கிடையாது. KL Rahul he beats them all. அங்க அந்த சாரி வியூவர் பேர் மந்திரி அவர் பேர் வசந்த் என்னது வசந்த் சாரி வசந்த் it will be only KL Rahul. அவன் எங்கயோ இருக்கான், வேற லெவல்ல இருக்கான், வேற ரேஞ்ச்ல இருக்கான், வேற பிளானட்ல இருக்கான் KL Rahul. Let me be very frank. Let's talk about today's match. Delhi Capitals versus Sunrisers Hyderabad. Obviously Sunrisers still looking for their first points on the board. Delhi Capitals have had the perfect start for this season. They've played 2, they've won 2. They're looking really strong. And how do you think they'll go about it? Sunrisers திருப்பி சேம் ஓல்ட் ப்ராப்ளமா, வார்னர் பேரிஸ்டோ அதே ப்ராப்ளமா, இல்லாட்டி இன்னைக்கு கேன் வில்லியம்ஸ் பாப்போமா, இல்லாட்டி நபி கண்டினியூ பண்ணுவாரா, என்ன பண்ண போறாங்க சீக்கா? what do you அவங்க ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காங்க. இந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்டோட மற முடியாது. பிகாஸ் ஒன்னு எக்ஸ்ட்ரீமா bowlingல போயிடணும், இல்ல எக்ஸ்ட்ரீமா பேட்டிங்ல போயிடணும். நான் கேப்டன் தான் டியர் வியூவர்ஸ், ஐ டோன்ட் நோ அவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க. ஐ ஸ்டில் கண்டினியூ வித் நபி அண்ட் அம்ஜத் கான், ரஷீத் கான் தான். ஏன்னா நீங்க ரெண்டு மேட்ச்ல பாருங்க dear viewers, you just see I only bank on Bairstow and Warner. Last time அவங்க தான் ரெண்டு மேட்ச், அவங்க ரெண்டு பேர் அடிச்சா மேட்ச் வின், மேட்ச் ஓவர். அங்க அவங்க அடிச்ச மேட்ச் எல்லாம் மேட்ச் வின். I will still take the risk. சரி Warner Bairstow பட் நீங்க போங்கடா அந்த ரிஸ்க். ஏன்னா அங்க பிகாஸ் SRH ப்ராப்ளம் மிடிலோட ப்ராப்ளம். அன்லெஸ் அதர்வைஸ் நம்ம அன்னைக்கு பேக் பண்ண சாஹான்றவன் ஒரு கம்ஸ் வித் ஃபேண்டாஸ்டிக் ஸ்பார்க்லிங் இன்னிங்ஸ். அவன் ஆடினானா ஒரு ஸ்பார்க்லிங் இன்னிங்ஸ் கொண்டு வந்தோம். அது ஒண்ணு. புவனேஷ்குமார் ஒரு ரிதம்ல வரல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அதுதான் அவங்களுக்கு பேஸ் ப்ராப்ளம். புவனேஷ்குமார் ரிதம்ல வந்தான், போலிங்ல வந்தானா. ஏன்னா சன்ரைசர்ஸ் இது வரைக்கும் நல்லா பண்ண போலிங் வார்னர் பெஸ்டோ, போலிங் வார்னர் பெஸ்டோ இதை வச்சுதான் வின் பண்ணிருக்காங்க வாட் எவர் த லாஸ்ட் கப்பல் ஆஃப் இயர்ஸ். கேன் வில்லியம்சன் ஆங்கர் ரோல் ஆனோ ஹரிஹரன் கரெக்டா சொல்றீங்க. பட் கேன் வில்லியம்சன் ஆனா போலிங் மாட்டிக்கிறாங்க. நீ என்ன பண்ணுவ? கேன் வில்லியம்சன் ஆடியா கேன் வில்லியம்சன் ஆடுவேன், நான் நபி ஆட மாட்டேன். நான் டெஃபினட்டா அவங்க 3 பேட்ஸ்மேன் வச்சுதான் ஆடுவேன். நீங்க சொன்ன பாயிண்ட் அப்சல்யூட்லி ரைட் சீக்கா. எய்தர் ஒன்னு போலிங்க ஃபுல்லா பேக் பண்ணணும், இல்ல பேட்டிங்க ஃபுல்லா பேக் பண்ணணும். சன்ரைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்க எது அவங்களோட ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அவங்களோட ஃபாரின் பேட்ஸ்மேன் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த். ஒரு பேரிஸ்டோ, ஒரு வார்னர், ஒரு கேன் வில்லியம்சன் அலாங் வித் மனிஷ் பாண்டே இன் தட் லைன் அப் லுக்ஸ் a more rounded batting lineup. நீங்க சான்ஸ் எடுத்து ஆக்சுவலி சீக்கா நீங்க ஒண்ணு யோசிங்க. நீங்க இந்த மேட்சஸ் எல்லாம் பாக்குறதுக்குல எல்லாரும் 180 190 200 தான் அடிக்கிறாங்க, துண்டா திருப்பி சேஸ் பண்றாங்க. நம்ம சன்ரைசர்ஸ், நான் வந்து சன்ரைசர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இருந்தா நானும் அதான் யோசிப்பேன். நம்மளும் 200 அடிக்கலாம், we'll back our Indian bowlers to get us wickets. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல தான் நான் போவேன். Definitely that is my point of view. But then maybe your point of view. நான் எப்படி யோசிக்கிறேன்னா கேப்டன் வேற மாதிரி யோசிக்கிறேன்னா, நீ முதல் மேட்ச் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து நீ பார்த்தனா again first matchல கூட இவங்க RCB-யோட they pull back the game nicely. அப்ப RCB நம்ம ஸ்டார்ட் ஓபனிங் பார்ட்னர்ஷிப் படிக்கலுக்கும் பிஞ்சுக்கும் நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்து. அப்புறம் விராட் கோலி அண்ட் ABD நல்லா ஆடினா. அதுக்கப்புறம் they pull back total 160 தான் கொண்டு வந்தாங்க அந்த மேட்ச்லயும். அதே மாதிரி இந்த மேட்ச்ல என்ன பண்ண SRH too many problems. I agree with you. I mean it was பயங்கர ப்ராப்ளம்ஸ் இருக்காங்க. 1-2 கிடையாது, போலிங்கா பேட்டிங் என்ன தெரியாது. கலை ஸ்ரீராம் என்ன சொன்னா எக்ஸைட்டிங் மேட்ச் டே. ஜேசன் ஹோல்டர் ஆட முடியாது பிகாஸ் ஐ திங்க் குவாரண்டைன் இருப்பான்னு நினைக்கிறேன். சோ ஐ டோன்ட் திங்க் ஜேசன் ஹோல்டர் ஆட முடியும். எஸ் நல்லா போலிங் போடுவான், ஆடுவான் பேட்டிங். I personally don't think Sunrisers will play him. I think they'll go ahead with Nabi only this match. நான் வந்து நபி வச்சு ஆடுவேன். ஏன்னா நபி வச்சுட்டு ஐ பேங்க் நான் ஒரு let me put this way. நான் மனிஷ் பாண்டேவை நம்புவேன். கொஞ்சம் இன்னும் இவனுக்கு ஒரு give more confidence to சாஹா. பரவாயில்ல, போன மேட்ச் சொதப்பிட்டா, இந்த மேட்ச் சொதப்பாத, போய் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு போலிங்ல நபி நீ மறக்காத. போன மேட்ச் 140 தான் அடிச்சாங்க, யாரோட கேக்காரோட. அந்த 140ல ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்த அப்புறம் மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஒரு விக்கெட் எடுத்து தான் வச்சுக்கோ ஸ்டேஜ்ல. சப்போஸ் ஆயின் மார்கன் அவுட் ஆயிருந்தான்னு வச்சுக்கோ, மேட்ச் குட் ஹவ் பீன் இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ரெஸ்டிங் தான் சொல்ல வரேன்.
நீங்க சொல்ற பாயிண்ட் சன்ரைசர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க, நிறைய லோ டோட்டல் சேவ் பண்ணிருக்காங்க. அதனால நான் நபி ஆடி, ரஷீத் கான், புவனேஷ்குமார், இந்த கலீல் இவங்கெல்லாம் வச்சுட்டு, நட்ராஜன் இவங்களை வச்சுட்டு போலிங்ல ஏதாவது பண்ண முடியுமா? பேட்டிங்ல எஸ் ஒன்லி நம்பர் 5 what I call இவன் but David one of best Manish Pandey saying that Saha should be used as a floater if an early wicket falls, or he should come only as a finisher. Actually Vishal Venkatesh நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து finisher னு யாரும் ஒரு strong ரோல்ல இல்ல. actually இப்போதைக்கு சன்ரைஸ் விஷால் வெங்கடேஷ் சொல்ற பாயிண்ட் நல்லதான். சாஹா நீ ஃப்ளோட்டரா பண்ணலாமேடா, that is wrong. I think it's a good idea. நீ நேரா அவங்களுக்கு என்னமோ வந்து எல்லா 1 to 9 வந்து எல்லா சூப்பர் ஸ்டார் பேட்டிங் இருக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கேன். ஃப்ளோட்டர்னா நீ வந்து ரொம்ப ஆத்தென்டிக்கா போறாங்க. ஷேன் வில்லியம்ஸ் எதை கேக்குற நீ கேக்குற. ஷேன் வில்லியம்ஸ் வந்து has bowling of Sunders gone bad over the years. Once they used to have a strongest bowling side. ஷேன் வில்லியம்ஸ் ஷேன் வாட்சன் மாதிரி ஷேன் வில்லியம்ஸ் யாரோ பேர் வச்சிருக்காரு. ஷேன் வில்லியம்ஸ் ப்ராப்ளம் என்னன்னா புவனேஷ் குமாருக்கு அந்த ஜிப் வரல, அந்த ஸ்விங் வரல. உண்மையை சொல்லிட்டோமா, புவனேஷ்குமார் இந்தியன் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா அப்படி சிங்குன்னு உள்ள வரும், சக்குன்னு வெளில போகும், சிங்குன்னு உள்ள வரும், சக்குன்னு வெளில போகும். அந்த ஸ்விங் புவனேஷ்குமார் இஸ் மிஸ்ஸிங். ஒன்ஸ் த புவனேஷ்குமாருக்கு மட்டும் அந்த ஸ்விங் வந்துடுதுன்னு வச்சுக்குவாங்க, then that's not a opposition. So Bhuvaneshkumar is not clicking for them. அதுதான் கரெக்டா சொல்றாரு அக்ஷய் மேனன், கரெக்டா சொன்னா. Bhuvaneshkumar has not shown his true potential in this year's IPL. Your opinion Cheeka? அதுதான் அக்ஷய் இப்பதான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். அந்த புவனேஷ்குமார் அவன் கிளிக் ஆயிட்டான்னு வச்சுக்கோ, அவன் வந்து யூஸ்வலா ஏர்லியா வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவான். அந்த ஏர்லி விக்கெட்ஸ் அந்த ஸ்விங் வந்து பூமிக்கு வந்ததுன்னா தென் நீ பாரு சன்ரைசர்ஸ். அப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் மேல 2 பேர் தான், வார்னர் பேஸ்டோ, இவங்க 2 பேரும் கிளிக் பண்ணணும். அது கம்பல்சரி அவங்களுக்கு. அது 2 பேர் கிளிக் பண்ணலாம், மேட்ச் கோயிந்தா. Yeah, definitely. I mean, when you look at it, Warner Barristows, they're obviously an important cog, but I obviously feel that, Kane Williamson should definitely be part of it. He's too good a player not to be part of it. Pitch conditions and toss decisions, well, Abu Dhabi pati ellarum theriyum. Batting first, team batting first have done really well in these pitches. Ana last 2 matches padi pathina neenga vandu chasing team ana நேத்திக்கு வந்து துபாய்ல ஆடுனாங்க, முந்தா நேத்திக்கு ஷார்ஜால. நீ கேப்டனா என்ன பண்ணுவ? நான் டெஃபினட்டா கேப்டனா இருந்தேன்னா நான் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் ஆடுவேன் இன்னைக்கு. அப்போ நீ பேட்டிங் தான் ஃபர்ஸ்ட், நான் பேட்டிங் தான் ஆடுவேன். நான் பேட் பண்ணி இன்னைக்கு விக்கெட்ல யார் பேட் பண்ணி ஒரு 175 அடிச்சாங்களோ அந்த டீம் தான் வின் பண்ணுவாங்க ஷூரா, என்னோட ஒப்பீனியன்ல. பட் ஆஃப் கோர்ஸ் நம்ம இங்க கேப்டன், நீ கேப்டன் புரியாது, நீ இல்ல கேப்டன், நான் இல்ல கேப்டன். அங்க வந்து ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன், டேவிட் வார்னர் கேப்டன். என்ன பண்ண முடியாது. கமிங் பேக் டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஸ்டடட் சைடு. ரபாடா அவன் தான் எங்க கிங் பின்னு. இந்த ரபாடா தான் கிங் பின்னு. நாக்கே அவன் ஃபாஸ்ட் பவுலர். அஸ்வின் ஆடுவானான்னு தெரியாது எனக்கு. பேப்பர் ரிப்போர்ட் சில பிரகாரம் சொல்றாங்க ஆடுவான்றாங்க, சில பேர் ஆட மாட்டான்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அஸ்வின் ரெஸ்ட் எடுத்துப்பான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நீ I think he'll definitely play. I think instead of Avesh Khan, Ashwin might come into play this match. You think so? Yeah, I think they'll definitely play Ashwin because obviously I don't know. Yes, this tournament Avesh Khan எடுத்து yes, Amit Mishra, then they'll play 3 spinners. Amit Mishra, Ashwin and அவன் பேர் என்ன? Akshar Patel. Yes. On the batting actually நீ பாத்தீங்கன்னா டெல்லி சைடு on papers செம்ம சைடு. Aditya MB, is there any chance of Rahane or Ishan Sharma in the 11? Definitely, their bench strength is really strong, Aditya. Rahane right now is going to find very difficult to come into the 11. Ana Ishan Sharma full of fit இருந்தார்னா அவர் தான் செகண்ட் ஃபாஸ்ட் bowler இருப்பாங்க. Maybe when Ishan Sharma wicket பாக்க நாக்கினா அதுதான், maybe if Ishan Sharma is fully fit, Not K wouldn't have gotten this opportunity. But now that Ishan Sharma wasn't fit, they had to go in with Not K, and Not K is looking really good right now. And I don't think Delhi will tinker with their lineup too much right now. If Ashwin is fit, DC will go in with 3 quality spinners. That is what even I'm saying. Stoinis can come in as a third fast bowler. Definitely. Replace Stoinis, this will be balanced squad. He's saying the same thing as what I'm saying, Balaji. Ashwin, I think most balanced squad. Yes, agreed, Balaji. நீங்க சொன்ன ரொம்ப பாயிண்ட் கரெக்ட். அதுதான் நாங்க பேசிட்டு இருக்கோம். 3 spinners, Stoinis the backup third fast bowler அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சைடு. On papers, definitely டெல்லியோட ப்ராப்ளம் 11 என்ன சிம்பிள் பா. Shikhar Dhawan, Prithvi Shaw opening. Delhi Capitals is going to be the best. என்ன போறாங்க நீ? Do you think Delhi Capitals are doing the best out of them because of the legendary coaching Ricky Ponting? Is CSK lacking that kind of backup? Wow. வரப்பா அத பத்தி நான் கமெண்ட் அடிக்கல. ரிக்கி பாண்டிங் சொல்லிருக்கான் அவள்கிட்ட போயிட்டு பாரா சுத்தி கித்தி பண்ணாதீங்க. போன மேட்ச் பார்த்தா 6 ஓவர்
36 for no loss இருப்பாங்க. The power playல விக்கெட்ஸ் லூஸ் பண்ண கூட சொல்லிருக்காங்க. அதனால பிருத்வி ஷாவும் அவன் ஷிக்கர் தவனும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆடுறாங்க. Then of course they have Shreyas Iyer இருக்கான், ரிஷப் பந்த் இருக்கான், செம பேட்டிங் ஹெட்மயர் இருக்கான், ஸ்டாய்னிஸ் இருக்கான், செம பேட்டிங் bowling பத்தி நம்ம பேசியாச்சு. Yes, on papers most balanced side, one of the best balance. அதுவும் அஸ்வின் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, இது செம ஸ்பின்னிங் அட்டாக் ஆடும், செம bowling அட்டாக் ஆடும். I mean ரபாடா ஃபேவரட் நாக் கீட்ரோ போன மேட்ச் செம ஏத்து கும்முன்னு ஏத்தினான், செம bowling போடுறான் அவன். ரபாடா தான் பாருங்க, அது கீ டு சக்சஸ் டெல்லி கேபிட்டலுக்கு ரபாடா தான் என்னோட ஒப்பீனியன்ல. Delhi Capitals key to success. Very important players are there. Let's get into the statistics of it. They've played about 15 matches. Sunrisers have won 9. Delhi has won 6. But David Warner has obviously been the most successful player for them. And Rishabh Pant on this side. Bhuvanesh Kumar has picked up a lot of wickets. David Warner with a lot of catches. David Warner. I'm going to need 1 minute, just if you don't mind. And I think on the slide producer. And the Bhuvanesh Kumar, 11 wickets. அங்கதான் டியர் வியூவர்ஸ் உண்மையை சொல்லட்டுமா, இட்ஸ் ஹர்ட்டிங் சன்ரைஸ் ஹைதராபாத். அந்த புவனேஷ் குமார் விக்கெட் எடுக்கலன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மாட்டிக்கிறாங்க. அதனால ரஷீத் கான் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் அவன் அடிச்சா அவுட் ஆயிரான்னு சொல்லிட்டு போன மேட்ச் கூட தினேஷ் கார் ஸ்வீப் பண்ணி அவுட் ஆனா, எல்பிடபிள்யூ அவுட் ஆயிட்டான் அவனுக்கு. அதனால அவன் 5-4 ஓவர் தள்ளி ஆடிடுவாங்க. அதனால போன மேட்ச் கூட நபியை கூட தள்ளி தான் ஆடினாங்க. சோ பரவாயில்ல, அந்த பிரஷர் இருந்தா போறோம், அந்த பயம் இருக்குல்ல, ரஷீத் கான் விக்கெட் எடுத்துருவான், நபி அடிக்கூடாது அப்படின்னு. டோன்ட் ஃபர்கெட் அனி வைஎல் பிளே நபி ஆல்சோ இஸ் 3 left-handers இருக்காங்க அவங்கல, ஹெட்மயர், ஷிக்கர் தவன் அண்ட் ரிஷப் பந்த். அதனால நபி என்னோட ஒப்பீனியன் should play today. I don't know அவங்க என்ன டிசைட் பண்றாங்க தெரியல. Tanmesh Pradhan is asking, as we know that lot of years Delhi has been struggling and now they are on the mark. What Delhi comes to younger? Delhi youngsters could do. I didn't understand that. Yes, அவங்க Delhi captain now they are depending on the youngsters. கரெக்டான பாயிண்ட். அங்க Shreyas Iyer young captain, Prithvi Shaw youngster, Rishabh Pant youngster, ஹெட்மயர் youngster, ரபாடா, நாக்கி எல்லாம் சின்ன பசங்க. அந்த சின்ன பசங்க என்ன பண்ணாங்க, பப்ளிக் வித் எனர்ஜி டு ப்ரூவ் themselves, அப்பா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு. சோ எஸ், அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கிற ஆர்வம், யங்ஸ்டர்ஸ் இருக்கிற ஒரு எந்தூசியாசம், டு மேக் அ ப்ரூவ் அ பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது யங்ஸ்டர்ஸ் என்னைக்குமே இருக்கும். இந்த எஸ்டாப்ளிஷ் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவோம், ஷிக்கர் தவான்லாம் கூட போனா போது என்ன அடிச்சாடி எல்லாம் விட்டு போலாம். பட் யங்ஸ்டர்ஸ்க்கு they'll be looking for, நீங்க பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் படிக்கல் பாருங்க என்ன மெச்சூர்ட் நாக்கு, அங்க பாருங்க ஈஷான் கிஷன், சஞ்சு சாம்சன், டுவாட்டியா எல்லாம் யங்ஸ்டர்ஸ். சோ அந்த யங்ஸ்டர்ஸ் பூஸ்ட் பண்ண உங்க டீமுக்கு நல்லது. Obviously nothing like getting a young guy who wants to prove himself, getting him on the field, making a difference. That's obviously very good. Augurs really well for Indian cricket. Let's get into the prediction for today, Cheeka. What is your prediction for the day? முதல்ல உங்களோட prediction பாத்துக்கிறேன், நம்ம Cheeka கம்யூனிட்டி prediction பாக்குறேன். மிஸ் அனிருத்தா ஸ்ரீகாந்த், உங்க prediction என்ன? I am going for Delhi Capitals victory today. Okay, now let me see what every day ரெண்டு percentage போட்டுருக்காங்க. Let me see whether I'm going to back the minority or the majority. என்னோட ஒப்பீனியன்ல நீங்க ஏதோ தோன்றது dear viewers, எனக்கு தெரியல, I might be totally wrong. இது வரைக்கும் I've got almost all my predictions right. என்னோ தோன்றது இந்த வார்னர் பாஸ்டோ காம்பினேஷன் and நபி and ரஷீத் கான் combination will do something today தோன்றது. Maybe yes, on papers Delhi are far ahead, confidence wise Delhi far ahead, எல்லாம் ஒத்துக்கிறேன். 55% says Delhi Capitals, 45% says Sunrisers Hyderabad. I think I go with the 45%. Dave Fesray went to the 38% of Rajasthan Royals. இன்னைக்கு dear viewers, I go with the 45% for Sunrisers Hyderabad. ஏன்னா என்ன தெரியல, இது ஒன்லி ஜஸ்ட் ஒரு மனசுல தோன்றுது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஐ பேக்கிங் A or B. ஒரு மனசுல தோன்றுது எனக்கு. ஏன்னா நான் மறக்காதீங்க, ஏன் தெரியுமா சொல்றேன், டெல்லி கேபிட்டல்ஸ் மடிகிற டீம் கொஞ்சம் பேட்டிங்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆல்மோஸ்ட் மடிச்சிட்டாங்க, 120 for 8. அந்த 30 ஓவர்ல ஜார்டன் 30 ரன் அடிக்கலன்னா அவங்க பேட்டிங் மடிச்சிருது. இவங்களோட கிங்ஸ் 11 பஞ்சாபோட மறக்காதீங்க. சோ இன்னைக்கு I don't know, Sunrisers Hyderabad, டேய் உடாய் மச்சான், வார்னர் பாஸ்டோ போட்டு சாதிக்கடா மச்சான், ரெண்டு பேரும் உங்க கையில தான் இருக்கு டீம். நீங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிச்சுன்னா மேட்ச் ஓவர் அங்கேயே. டெஃபினட்டா ஐ மீன் சன்ரைசர்ஸ் வின் பண்ணாங்கன்னா அந்த டோர்னமெண்ட்டுக்கே நல்லது. ஏன்னா இல்லாட்டி சன்ரைசர்ஸ் இப்போ உதப்பட்டாங்கன்னா 3 out of 3 ஆல்ரெடி யூ கேன் ப்ராப்ளி lot of people will start writing them off towards the playoffs. It's very difficult to recover from losing 3 games in a row. So it will be good for the tournament if Sunrisers win. But I'm going with Delhi, you're going with Sunrisers. Let's see how the outcome picks. But
இந்த செக்மெண்ட், இந்த ஃபேண்டசி செக்மெண்ட்ன்றது வந்து ரெண்டு டீமும் சேர்ந்து தான் நீங்க பிக் பண்ணணும். ஒரே டீம்ல இருந்து எல்லா பிளேயர்ஸும் பிக் பண்ண முடியாது ஆப்வியஸ்லி. Guys, I have a very good news for all of you guys. For the first time yesterday, the producer got jammed by me yesterday. He was leading throughout. லாஸ்ட்ல அந்த இசுருடானா வந்து அந்த ஒரு விக்கெட் எடுத்துட்டு அவர் மேல நான் போயிட்டேன். அவருக்கு ரொம்ப கோவம், அதனால இன்னைக்கு அவர் போட மாட்டாரு இன்னும். பட் Cheeka, today's fantasy picks, let us நான் பிக் பண்ணல, கடைசில அவன் அடிச்சான். So yesterday my fantasy picks were okay only. See again, நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ரோஹித் சர்மா, விராட் கோலி எல்லாரும் நீங்களும் எடுத்துருப்பீங்க, நானும் எடுத்திருப்பேன். ரெண்டு பேரும் கிளிக் ஆகல. அந்த மாதிரி ஒரு நாள் வரைச்சே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐ மீன் யாரும் ஈஷான் கிஷன் போட்டுருப்பாங்க தெரியல, எவன் போட்டுருக்கான்னு தெரியல. நான் டீம்ல மாத்து அண்ட் ஐ ரியலி தாட் இவன் தான் ஆடுவான்னு. சோ அதனால ஃபேண்டசியா இன்னைக்கு வந்து தெரியல. நான் இன்னைக்கு வந்து ஐ டோன்ட் நோ, காட் வில்லிங் ஐ ஹோப் ஐ டூ வெல். சோ ஃபார் வரைக்கும் நல்லா ஆடி இருக்கேன் ஃபேண்டசில. பேர்ஸ்டோ அண்ட் பந்த் என்னோட விக்கெட் கீப்பர்ஸ். I've gone in with Barstow and Punt also as my two wicket keepers. I mean, they are the best value for me. One is valued at, both of them are valued at 9.5, and both of them give you enough points. Barstow obviously at top of the order, and Rishabh Pant sometimes might come in 1 down or 2 down. So, but they both play at the top of the order. So both the wicket keepers are there in my team. I've gone in for Shreyas Iyer, Prithvi Shaw, Manish Pandey, and David Warner as my 4 batsmen. Okay, so complete. Sorry, Aditya. Ani, complete. I'm not able to bring in Shikhar Dhawan because his value is very high, and if I bring in Shikhar Dhawan, then my bowling will not be able to get in. So, Cheeka, what have you gone in with? நான் என்ன பண்றேன், அதே மாதிரி தான். நான் என்ன பண்றேன், ஓபனர்ஸ்க்கு எவ்வளவு கோல் கிடைக்கும், 1 2 3 தான் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் சொல்லிட்டு வார்னர், ஷிகர் தவன், ஸ்ரேயஸ் ஐயர், பிருத்வி ஷா. Okay, so the only difference is that I have difference என்ன, ஒரு மேட்ச்ல டிஃபரன்ஸ் இருக்கு எனக்கு. I have Manish Pandey in my team and he has Shikhar Dhawan. நான் இங்க வந்து ஷிகர் தவன் இருக்கானா, மனிஷ் பாண்டே ஷிகர் தவன், பிருத்வி ஷா. See உங்களுக்கு பேட்டிங்ல பாத்தீங்கன்னா இல்ல ரிஷப் பந்த், ஷிகர் தவன், ஸ்ரேயஸ் ஐயர், பிருத்வி ஷா, வார்னர், பேஸ்டோ, இவங்க எல்லாம் டாப் 4ல பேட்டிங் ஆட போறாங்க எல்லாரும். So the all-rounder that you've gone for, Cheeka, I have only one all-rounder in my team, obviously, because it's, I mean, when you see both the teams, I've gone in with Nabi as my all-rounder. எனக்கு வந்து ஆல்ரவுண்டர் எனக்கு அங்க அந்த நபி எடுக்க முடியல. பிகாஸ் நீ சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட் நான் மாட்டின்ட்டேன். இல்லைன்னா நபி நானும் பயங்கர பேக்கர் ஆஃப் நபி நடிச்சுக்கிறதா. அதனால நான் வந்து சாஹா எடுத்துக்கிறேன், ஒரு ஃப்ளோட்டர். ஆல்ரவுண்டர் ஐ கால் ஹிம் a floater, as one of the viewers said. அவன ஃப்ளோட்டரா எடுத்து நான் சாஹா எடுத்துட்டு இருக்கேன். Okay, so you've not gone in for an all-rounder today, which is very, very interesting to see. அந்த மாதிரி ஒரு ரியல் பேட்டிங் கிரிக்கெட்னு வந்ததுன்னா, டேய் ஷிகர் தவன், டேய் மச்சான் நடுவுல ஒரு 4-5 ஓவர் ரோல் பண்றா அப்படின்னா, மேட்ச் ஸ்டேஜ்ல வந்து அவன் கொஞ்சம் ஆஸ்திரேலியா போய் போலிங் போடுவான். இது விட்டுறீங்க. இது பட் நீ தான் சொன்ன இது அணி, இது பெஸ்ட் டீம் கிடையாது. நீ தான் சொன்ன இது வந்து ஃபேண்டசின்னு, கரெக்ட்டா? கரெக்ட், ஃபேண்டசி தான். ஆனா ஷிகர் தவனுக்கு போலிங் போட சொல்லுவேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? நீ ஆல்ரவுண்டர் கம்பல்சரி எடுக்கணும்னு சொன்னேனா? அது சொல்லல, பாயிண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஷிகர் தவனலாம் போலிங் போட கொடுக்க முடியாது. அநியாயம். ரஷீத் கான் ஆல்ரவுண்டர் வச்சுப்பேன் இந்த டீம், அவ்வளவுதான் ட்ரீட் பண்ணிப்பேன்னு சொல்றேன். Okay, anyway, I mean, let's get back to it. The 4 bowlers that I've gone in for is Natarajan, because he's looked good. He's picked up wickets in both the games, and I kind of feel that he'll probably pick up a wicket today. I've gone in for either Amit Mishra or R Ashwin, depending on if Ashwin is playing. If Ashwin is not playing, I'll definitely go in with Amit Mishra. If Ashwin is playing, I am going in with Ashwin. I have Rabada and not K with me. Both of them I have in my team. I haven't gone almost similar team. Only thing is நான் என்ன பண்ணிருக்கேன், ரெண்டு ஒரு ரஷீத் கான், நட்ராஜன் சன்ரைசர்ஸ்ல எடுத்திருக்கேன். அங்க வந்து ரபாடா, நாட் கே. So எனக்கு அதனால தான் ஆல்ரவுண்ட் எடுக்கச்சு எனக்கு பாயிண்ட் கிடைக்கல. அதனால I had to compromise with Saha. So I look more the points angle than the real teaming angle. நீ தான் சொன்னல இதுல மேட்ச் வின் பண்றது பத்தி கிடையாது, இதுல வந்து எப்படி யாரோட மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் கொடுப்பா அப்படின்னு. I have இங்க நட்ராஜன், ரஷீத் கான், ரபாடா, நாக்கி, இவங்க டெஃபினட்டா இவங்க எல்லாம் 4 ஓவர் போடுவாங்க. So the chance of getting the wickets is high. அதே மாதிரி நான் 6 பேட்ஸ்மேன்ல பார்த்தா பேர்ஷோ, ரிஷப் பந்த், வார்னர், தவன், ஸ்ரேயஸ் ஐயர், பிருத்வி ஷா, இந்த 6 பிளேயர்ல டெஃபினட்டா எல்லாரும் 1 to 4 ஆடுறாங்க பேட்டிங். சோ இந்த 6 பிளேயர்ல ஒரு 3 பிளேயர் கிளிக் ஆனா கூட ஐ கெட் லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ். இங்க சாஹா தான் ஒரு ஃப்ளோட்டர், ரியல் ஃப்ளோட்டர், அவ்வளவுதான். பட்டா பாகியம் படா லேக் ஆஃப் சாஹாட்ட. Oh, so I mean, it's end of the day, like I've told you guys before, this is your team. Fantasy is more about your likes, your dislikes. Sometimes you might like this person. Your intuitions also play a lot into it. Obviously, knowing the pitch conditions, obviously getting our expert advice on it also might help you. But in the end, you'll also have to sit back and think, what
what will work on that particular day and who might perform and who might not perform. Sometimes dropping a big name player is not a bad choice at all, because big name players cost you a lot of money in terms of fantasy picks. So they'll be valued at 10.5 and 11. So sometimes leaving a big game player for two better valued players is obviously a better choice. You guys have to think of it. We have given our teams. I have David Warner as my captain, and I have Rabada as my vice captain. Cheeka, who's your captain and who's your vice captain? My captain will be Rabada. Always. If it's Rabada, Rabada captain. And maximum points. Vice captain is David Warner. So we've just shifted the captain. Vice captain, obviously, even I'm going along with Cheeka. Rabada gives you a lot of points in fantasy. So does David Warner. But if you guys feel like, today might be Johnny Barristow's day, or today might be Manish Pandey's day, you guys, it's your end of the day, it's what you feel inside also that matters in fantasy, because it is your team. It is your team in fantasy, and you are competing with the team that you put out. You can take our expert opinions, but in the end, it's going to be your call. Choose wisely. Obviously, look at the playing 11 after the toss. It is very important. Always make sure that all your 11 players are playing the match, because you don't want to waste any picks. What kind of scores are we looking at? Cheeka, before we finish this, do you think it is going to be another nail biter, or is it going to be a one-sided match today? Toss win by any chance, Sunrisers Hyderabad get 175, 180. By any chance, I'm saying. That means Warner and best of click on Achana, sure Sunrise Hyderabad, now bat them on. Now Sunrise Hyderabad captain, now batting them on. I mean, even if a Delhi capital, I'll put up a total and put pressure on Sunrise Hyderabad, because then they will only depend on those two players. So now toss win I'll be looking at total about 175, 180 and putting the pressure. Now I'll bat first. That is my choice. Oh, definitely. I mean, end of the day, we're going to see what is going to happen today. It's been fun, guys. It's always been fun with you guys. A lot of questions today. A lot of different points from him and me. We have different point of views. Before anything, trust me, he thinks very differently. I think very differently. That's why Captain India is what it is. It is what it is. It's all in good banter. It's a lot of fun to engage with you guys. So please subscribe to our channel. Please hit the bell icon button after you subscribe. Please put it on the comment section on what your teams are, on what your questions are. If you have any other questions related to cricket on the IPL, if you have any other queries on fantasies or anything, please put it up on the comment section. Thank you very much once again for joining me. Cheeka, with the final word, please. Yeah, dear viewers, I hope you all enjoyed it. Definitely, yes. Dear Cheeka, you're a Warner buff of cricket. Warren Buffett of cricket. Subramaniam Rajappa. Warren Buffett of cricket. Appa, enappa Subramaniam Rajappa. Appadina take a big credit about it. Warren Buffett is one of my business heroes. He's the biggest investor in cricket. American market, Subramaniam Rajappa. Correct. Out of the box thinking only wins today in life. Always understand, dear viewers. One thing, this is the last every day or tip or motivational tip, leadership skills. Leadership Warren Buffett of cricket na, Warren Buffett mari or all na. I'm one of the greatest investors in the world, as you know. Think out of the box. In the traditional method, think today, you're living in a competitive world. Any competition to beat think out of the box. Ishan Kishan, what Adra, Sutra, Tibetia, what Sutra, Derima Adra, Andamarna, Padikal, Derima Yaragada Adra, Andamarna. So think out of the box. Always think different. Or normal thinking or different. Take the opposition by surprise. Cricket Lebrina, taking the opposition by surprise is a very, very important factor. This is a little bit of cricket, a little bit of captaincy, our chairman, and the Mari Pandana. நீங்க ஒரு வேர்ல்ட் கப் வின் பண்ண முடியும். Warren Buffett of cricket ஆடுனா அந்த மாதிரிலாம் பண்ணிதான் நீங்க dear viewers. Dear viewers, I hope you enjoyed it. Please give all your suggestions and comments and please subscribe to our channel. I hope you are enjoying this program. We are trying to do it as energetic as possible, as realistic as possible, and as much as cricketing knowledge both of us little have. Please, you can always give your lovely suggestions and ideas. We'll try and improve. Thank you once again, Cheeka. Thanks a lot.